வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டில் காலங்காத்தாலேயே ஒரு பையனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துவிட்டது. அதனால் தனக்கு தேவையான விவரம் ஒன்றை கேட்கலாமேன்னு அடுப்பங்கரையில் இருந்த அம்மா கிட்ட போய் அம்மான்னு கூப்பிட்டான். அந்த அம்மாவுக்கு சமையல் பண்ணுற அவசரம். ஏண்டா சனியனே, காலங்காத்தால வந்து கழுத்தறுக்கிற அப்படின்னு கரிச்சு கொட்டிட்டாங்க அவனை. இதில் லாயக்கப்படாதுன்னு அப்பா கிட்ட வந்தான். போடா கழுதைன்னு அவரும் அவனை விரட்டி விட்டு அவசரமாக ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிள்ளை வாடி போயிட்டான். இவனுக்காகத்தான் அவங்க ஓடி ஓடி உழைக்கிறாங்க. ஆனால் இவனுடைய சந்தேகத்துக்கு பதில் சொல்ல அவங்களுக்கு நேரம் இல்லை. சரி, வாத்தியார் கிட்ட போய் கேட்கலாம்னு நினச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். அப்போது வாத்தியார் எதிர்பார்த்தாப்புல வந்து கொண்டிருந்தார். சார், எனக்கு ஒரு சந்தேகம் என்று ஆரம்பிச்சான். போடா மண்டு, கண்ட நேரத்தில் வந்து சந்தேகம் கேட்கக்கூடாது அப்படின்னு துப்பினார் அவர். தன்னை யாருமே மதிச்சு 2 வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரே ஆதங்கம் அவனுக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. இதை யார்கிட்ட போய் கேட்கலாம், இல்லை என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருந்தான். சரி, ஓகே, அதை வேற மாதிரி வெளிப்படுத்தினான் அவன். நேராக ஹெட்மாஸ்டர் கிட்ட போய், சார், எங்கள் தாத்தா காலங்காத்தாலே மண்டையை போட்டுட்டார், எனக்கு லீவு வேணும் சார். தாத்தா செத்துட்டார்ல, லீவ் உனக்கு நல்ல சாக்கு கிடச்சி போச்சு, போடா அப்படின்னு ஹெட்மாஸ்டர் திட்டி அவனை வீட்டுக்கு விரட்டி விட்டார். சரின்னு சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஹெட்மாஸ்டர் அந்த தெருப்பக்கமாக வந்துட்டு இருந்தார். அப்போ அந்த பையனோட தாத்தாவை பார்த்தா திண்ணையில் உயிரோடு உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் ஹெட்மாஸ்டர் ஷாக் ஆயிட்டார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னங்க, நீங்கள் மண்டையை போட்டதா சொல்லி உங்கள் பேரன் லீவ் போட்டுட்டு வந்துட்டானே அப்படின்னு அந்த ஹெட்மாஸ்டர் தாத்தா கிட்ட சொன்னார். தாத்தா உடனே, அப்படியா, உங்ககிட்ட அப்படி சொன்னானா? என்கிட்ட வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? தாத்தா, ஹெட்மாஸ்டர் மண்டையை போட்டுட்டாரு, அதனால ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க எனக்கு அப்படின்னு சொன்னான். ஹெட்மாஸ்டர் தலையே சுத்தியது. என்னடா இப்போ உள்ள பசங்கள்லாம் ரொம்ப மாறிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டாரு.